எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவால்கள் வரிசை கட்ட போகுது. அதுதான் முதல்ல இது உணர்த்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க சொன்ன முதல் கேள்வியில முதல் பாயிண்ட் நீங்க கேட்டது. தொழிற்சங்க நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்கம். முதல்ல அண்ணா தொழிற்சங்கம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமா ஒரு போக்குவரத்து பணிமனைக்கு போனாலும் அண்ணா தொழிற்சங்கம் அங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு அரசினுடைய ரப்பர் தொழிற்சாலை, ஒரு குமரி மாவட்டத்தில் கூடிய அரசு ரப்பர் தொழிற்சாலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அது மாதிரியான தொழிற்கூடங்கள்லயும் நீங்க போனீங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம் தான் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்திலேயே வலுவான தொழிற்சங்கமா இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஆட்சிக்கே வந்து விட்டது தமிழக வெற்றிக் கழகம். அவர்களுக்கு தொழிற்சங்கம் இல்ல. முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொழிற்சங்கம் என்கின்ற ஒன்று இதுவரை இல்ல. நீங்க கடந்த 2 ஆண்டுகள்லயுமே நீங்க பார்த்திருக்கலாம். அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். அதே மாதிரி சிஐடியுக்கு இருக்கு. இடதுசாரிகள் வலதுசாரிகளுக்கு மட்டும் இல்லாம திமுக தோமுசான்னு இயங்குவாங்க. ஆனா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அந்த இடத்துல கூட ஒரு பெரிய தொய்வு இருந்தது. பட் இப்ப இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து போகிறவர்கள்லாம் அனுபவ ரீதியாகவும் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள். சோ அப்ப கிட்டத்தட்ட அந்த அணி தன்னுடைய தொழிற்சங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தாவே காட்ட கணிசமான அளவுக்கு இழக்கிறாங்க ஒன்று.